வெல்கம் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு கிளாசிக்கல் டான்ஸ் சீரிஸில் 2 டான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மணிப்பூரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சத்தாரியா. ஸோ இது ரெண்டுத்தோட டீட்டெயில்ஸ் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மணிப்பூரி. மணிப்பூரி ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் நமக்கு தெரியும் என்ன ஸ்டேட்லேருந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மணிப்பூருங்கிற ஸ்டேட்லேருந்து தான் மணிப்பூரிங்கிற டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவால்வ் ஆச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது மித்தாலஜிக்கல் ஸ்டோரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிடன்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதில் என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மணிப்பூரில் இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் அங்கே இருக்கிற மக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷப்படுத்த சிவனும் பார்வதியும் வந்து தரையிறங்கி வந்து டான்ஸ் ஆடினது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சிவனும் பார்வதியும் அந்த மலைக்கு வந்து அங்கே இருக்கிற மக்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடினது தான் வந்து பார்த்தோன்னா மணிப்பூரின்னு சொல்லுவோம். அங்கே சிவன் பார்வதி கூட சேர்ந்து நடனம் ஆடினவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தர்வாஸ், லோக்கல் காந்தர்வாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ காந்தர்வாஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளை தான் நம்ம வந்து காந்தர்வாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் இந்த டான்ஸோட இன்ட்ரடக்ஷன். ஸோ அதோட எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த டான்ஸ் வந்து ஓகே இப்படி தான் ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திரும்பவும் இது எப்போ வந்து சீனுக்கு வந்துச்சு, அதாவது லிட்ரேச்சரில் எப்போ திரும்ப இடம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15th செஞ்சுரியில் வந்து வைஷ்ணவிசம் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ பக்தி மூமெண்ட்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பக்தி மூமெண்ட்டில் வந்து பார்த்துருப்போம். வைஷ்ணவிசம் சைவிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில் காணாமல் போயிருக்கும். திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவால்வ் ஆகிருக்கும். அந்த பீரியடில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த டான்ஸ் வந்து திரும்பவும் வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஒரு தீமோட வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ என்ன தீம் அப்படின்னு பார்க்கும்போது ராதா அண்ட் கிருஷ்ணா. ஸோ இதுவும் கடவுளை பேஸ் பண்ணி வச்ச தீம் தான். ஸோ ராதா அண்ட் கிருஷ்ணா ஆடுற டான்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் வந்து ரிவைவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது 20th செஞ்சுரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட சாந்திநிகேதன் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் அவர் திரும்பவும் இந்த டான்ஸை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தார். அதில் சக்ஸஸும் ஆனார். ஸோ அவர் மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூரி நம்மளோட சிலபஸில் திரும்பவும் வந்தது. ஸோ இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூரி திரும்பவும் பிளேஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ மணிப்பூரோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து 4 ஃபோக் டான்சஸ். ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் டான்ஸோட காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூரி. ஸோ அந்த 4 ஃபோக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாய் கலாய் ரோபி. ஸோ லாய் கலாய் ரோபி அப்படிங்கிறது அங்கே இருக்கிற முனிவர்கள் ஆடுற டான்ஸ். அதான் டான்ஸ் ஆஃப் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாய் கலாய் ரோபி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்குத்தா அப்படிங்கிறது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ். கத்தி கேடயத்தை வச்சு பார்த்திங்கன்னா போகிற டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்குத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான், தற்காப்பு கலை தான். அதையுமே இந்த டான்ஸில் ஒரு எலிமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சன்கீர்த்தனா அப்படிங்கிறது கடவுள் கிருஷ்ணரோட கதையை தான் வந்து பார்த்திங்கன்னா சன்கீர்த்தனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து டான்ஸ் ஃபார்மேட்டில் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஸ்லீலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஃபேர்ஸ் ஆஃப் கிருஷ்ணாவோட காதல் லீலைகளை தான் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்லீலா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 4 டான்ஸ் இது எல்லாமே டான்ஸஸ். இந்த டான்ஸை வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தது தான் மணிப்பூரி. ஸோ இதில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது வந்து முத்ரா. ஸோ இந்த முத்ரா அப்படின்னா என்னென்னா சிம்பிள்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்ராஸ் அப்படின்னு சிவமுத்ரா, விஷ்ணு முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ முத்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ். அந்த சிம்பிள்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க இந்த டான்ஸில். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாமே கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து சிம்பிள்ஸை வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த டான்ஸோட ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஸோ அதில் ரொம்ப இது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான முத்ராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாகபந்தா அப்படிங்கிற முத்ரா ரொம்பவே முக்கியமான முத்ரா. ஸோ நாகபந்தா அப்படிங்கிறது ஸ்னேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 8 ஷேப்பில் இருக்கும். ஸோ 8 அப்படிங்கிற அந்த வடிவத்தில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நாகபந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டான்ஸ் மூலயமா அந்த 8 அப்படிங்கிற ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதோட தீம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீத கோவிந்தம். ஸோ கீத கோவிந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜெயதேவ் அவர் வந்து எழுதின புக் தான் கீத கோவிந்தம். இந்த கீத கோவிந்தம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா கிருஷ்ணா அண்ட் ராதா அவங்களோட காதல் கதையை பேஸ் பண்ணி தான் இந்த கீத கோவிந்தம் இருக்கும். ஸோ இது வந்து இந்த டான்ஸ் வந்து பார்த்தோன்னா தாண்டவா அண்ட் லஷ்யா 2 ஃபார்மேட்லேயுமே இந்த 2 ஃபீச்சர்ஸுமே இந்த டான்ஸில் வந்து பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னதான் தாண்டவா அப்படிங்கிறது மேல் எலிமெண்ட், லஷ்யா அப்படிங்கிறது ஃபீமேல் எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த 2 ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூரியில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்தாரியா எந்த ஸ்டேட்லேருந்து எவால்வ் ஆச்சு அப்படின்னா அசாம். ஸோ இதோட இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பக்தி மூமெண்ட்டில் எவால்வ் ஆன டான்ஸில் சத்தாரியாவும் ஒன்று. ஸோ 15th செஞ்சுரியில் சங்கரதேவா அவர் தான் வந்து பார்த்தோன்னா இந்த டான்ஸை வந்து எவால்வ் பண்ணுறாரு. ஸோ வைஷ்ணவிசத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு, வைஷ்ணவிசத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த டான்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னா வைஷ்ணவி மொனாஸ்ட்ரிஸ் அப்படின்னா விஷ்ணு கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து
ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த டான்ஸோட இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போஹோட் அப்படின்னு இந்த டான்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இதோட 2 முக்கியமான டான்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கியானா பயனக் நச். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் சாங்ஸ் மட்டும் பாடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்மார்கார் சத்தாரியா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதில் இதோட தீம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் தான். எந்த ஒரு பேசிக்காக இந்த புக்கில் தான் எடுத்தாங்கன்னு கிடையாது. ஸோ மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸை பேஸ் பண்ணி தான் இந்த டான்ஸோட தீம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த டான்ஸோட எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லஷ்யா அண்ட் தாண்டவா, மேல் அண்ட் ஃபீமேல் எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி இந்த டான்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மென் அண்ட் விமன், ஆண் பெண் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த டான்ஸில் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா கோல் அப்படிங்கிறது அந்த ஏரியா இருக்கிற லோக்கல் ட்ரம்மை தான் நம்ம கோல்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து தால்ஸ் அப்படிங்கிறது சிம்பால்ஸ், அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இது 2மே. அதுக்கடுத்து ஃப்ளூட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டான்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய கோவ ஓஜ பள்ளி அப்படிங்கிற ஒரு லோக்கல் டான்ஸ்லேருந்து எடுத்தது தான் இந்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட காஸ்டியூம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேட் சில்க். இந்த பேட் சில்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்பரி லீவ்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சில்க் தான் வந்து பார்த்திங்கன்னா பேட் சில்க். ஸோ இதோட சாங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சங்கரதேவா அவர் பர்ஃபார்ம் பண்ண சாங்ஸ் தான் வந்து அவர் பாடின பாட்டை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டான்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்காக யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ.